காலையிலேயே நல்லா சத்தான ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி, அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கஞ்சும் கூட. இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் கிடையாது. பாசி பருப்பு, உப்பு, தேங்காய் இதை வச்சு தான் இந்த கஞ்சி செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எப்போவுமே நம்ம பாரம்பரிய அரிசிகள் மில்லட்லாம் சமைக்கிறப்ப ஊற வச்சு தான் சமைக்கணும். நான் கருப்பு கவுனி அரிசியை நைட்டே ஊற வச்சுட்டு தான் படுத்தேன், காலையில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா ஊறிட்டு அந்த ஊறின தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப சத்தான தண்ணி, அதனால் செடிக்கு எதுக்காவது ஊற்றிக்கோங்க. அரிசியை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் குருணம் பதத்துக்கு நல்லா ஒரு 2 ஓட்டு ஓட்டிக்கணும். அரிசியில் ஈரம் இருக்கலாம், ஆனால் தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா குருணம் மாதிரி வரும். தண்ணி நான் 1/2 டம்ளர் அரிசி, 1/4 டம்ளர் பாசிப்பயிறு எடுத்திருக்கேன். அதுக்கு தண்ணி நான் 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் அரிசியும் பருப்பும் 1 டம்ளர் எடுத்துக்கிறீங்கன்னா 4லேருந்து 4.5 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். குக்கரில் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த அரிசியை போடுங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சி போயிடும். அதுக்காக தான் அரிசியையும் பருப்பையும் போட்டு உப்பு போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சி சூப்பராக வெந்திருக்கும். அந்த பாசி பருப்பும் நல்ல மைய வேகாமல் ஒரு 3/4 பதம் சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் திருவல் எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த கஞ்சி சூப்பராக இருக்கும். தேங்காய் திருவல் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கஞ்சி சாப்பிட்றப்ப அந்த தேங்காய் பூவும் பாசிப்பருப்பும் சாப்பிட்றப்ப நல்லா நறுக்குன்னு இருக்குது, சூப்பராக இருக்கும். இந்த கஞ்சிக்கு எள்ளு துவையல், தேங்காய் துவையல்னு எந்த துவையல் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பட் எங்களுக்கு இந்த கஞ்சிக்கு தொட்டுக்கையெல்லாம் தேவை கிடையாது, ஃப்ரூட்ஸை வச்சே சாப்பிட்டுட்டோம். பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.